வணக்கம் நண்பர்களே. நம்ம மணி அண்ணனோட மெகா முழுக்கு பிசினஸ் இப்போ தமிழ்நாடு முழுக்கு சக்கை போடுது. முந்தைய வீடியோக்கள்ல பங்குச்சந்தைனா என்ன, மார்க்கெட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தோம். இப்போ நம்ம ஊரு சத்யாவுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. சரிங்கண்ணா, நான் ஷேர் வாங்க தயார், காசும் ரெடி. ஆனா இந்த ஷேர் எங்கே இருக்கும்? அது என் கைக்கு வருமா, இல்ல மணியண்ணன் வீட்டு பீரோல பத்திரமா இருக்குமா? நான் எப்படி இத வாங்கி விக்கிறது? உங்களுக்கும் இதே குழப்பம் இருக்கா? கவலையே படாதீங்க. பங்குச்சந்தை உலகத்துக்குள் நுழைய உங்களுக்கு தேவைப்படும் அந்த 3 மந்திர சாவிகள் பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது அப்படிங்கிறது ஒரு பயணம் மாதிரி. இந்த பயணத்துக்கு உங்களுக்கு ஒரு வண்டி, ஒரு பெட்டி, அப்புறம் கொஞ்சம் பெட்ரோல் தேவை. இதுதான் ட்ரேடிங் அக்கவுண்ட், டிமேட் அக்கவுண்ட் மற்றும் பேங்க் அக்கவுண்ட். குழப்பமா இருக்கா? இதோ மணி அண்ணன் ஸ்டைல்ல ஒரு சிம்பிள் விளக்கம். முதல்ல ஒரு குட்டி ஹிஸ்டரி. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஷேர் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு காகித பத்திரம், ஷேர் சர்டிபிகேட் தருவாங்க. அதை நீங்க பத்திரமா பீரோல வைக்கணும். ஒருவேளை அதுல கரையான் அரிச்சாலோ கிழிஞ்சு போனாலோ அவ்வளவுதான், உங்க காசு காலி. விக்கணும்னா மறுபடி அந்த பத்திரத்தை தூக்கிட்டு மும்பைக்கு ஓடணும். இந்த தொல்லையெல்லாம் வேண்டான்னு கொண்டு வந்ததுதான் டிமேட். இத ஒரு நகை பெட்டி அல்லது லாக்கர்னு வச்சுக்கோங்க. நீங்க வாங்குற முறுக்கு கடை ஷேர்கள் காகிதமா வராமல் டிஜிட்டல் வடிவில் இந்த அக்கவுண்ட்ல வந்து பத்திரமா உட்காந்துக்கும். இங்க திருடு போக வாய்ப்பில்லை, கரையா நரிக்காது. டிமேட் அப்படிங்கிறது வெறும் லாக்கர் தான். அங்க போய் ஷேர்களை வாங்கவோ விற்கவோ முடியாது. அதுக்கு உங்களுக்கு ஒரு கவுண்டர் தேவை. அதுதான் ட்ரேடிங் அக்கவுண்ட். இத மணி அண்ணன் கடையின் பில் போடும் கவுண்டர்னு வச்சுக்கோங்க. எனக்கு 10 முறுக்கு கடை ஷேர் வேணும்னு நீங்க ஆர்டர் போடுற இடம் இதுதான். நீங்க போடுற ஆர்டரை எடுத்துக்கிட்டு போய் பங்குச்சந்தையில் கொடுத்து அங்க யாராவது விற்க தயாரா இருந்தா அவங்க கிட்ட இருந்து வாங்கி தரும் வேலை இதனுடையது. சிம்பிளா சொல்லப்போனா ட்ரேடிங் அக்கவுண்ட் என்பது வாங்குவதற்கும் விற்பதற்குமான ஒரு பிளாட்ஃபார்ம். டிமேட் அக்கவுண்ட் என்பது வாங்கியதை சேமித்து வைக்கும் ஒரு லாக்கர். ஷேர் வாங்கணும்னா காசு வேணும்ல, அந்த பணம் எங்கே இருக்கும்? உங்க சாதாரண சேமிப்பு கணக்குல இருக்கும். இந்த 3க்கும் உள்ள தொடர்பு பாருங்க. பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பணம் வரும். ட்ரேடிங் அக்கவுண்ட்ல இருந்து நீங்க ஆர்டர் போடுவீங்க. பணம் இங்க மாறும். டிமேட் அக்கவுண்ட்ல வாங்கிய ஷேர் வந்து பத்திரமா சேவ் ஆகும். அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ சத்யாவுக்கு அடுத்த கேள்வி. இந்த அக்கவுண்டை எல்லாம் நான் எங்க போய் ஆரம்பிக்கிறது? ஏதோ ஒரு ஆபீஸுக்கு போகணுமா? இல்லை சத்யா, இங்கதான் நவீன புரோக்கர்கள் வர்றாங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே 3 பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. ஜீரோ தான் இந்தியாவிலே அதிக முதலீட்டாளர்கள் வச்சிருக்கிற நம்பர் 1 புரோக்கர். இவங்களோட ஆப் ரொம்ப சிம்பிளா இருக்கும். தேவையில்லாத விளம்பரங்கள் இருக்காது. நீண்டகால முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு ஸ்வர்க்கம். அடுத்து அப்ஸ்டாக்ஸ். IPL மேட்ச் பார்க்கும்போது இந்த விளம்பரத்தை பார்த்திருப்பீங்க. இதோட டேஷ்போர்ட் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும். தினமும் ட்ரேடிங் செய்றவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அடுத்து ஏஞ்சல் ஒன். இவங்க பல வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்காங்க. இவங்க கிட்ட ஒரு அட்வைசரி டீம் இருக்கும். எந்த ஷேர் வாங்கலாம் விற்கலான்னு அவங்களே டிப்ஸ் கொடுப்பாங்க. புதுசா வர்றவங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும். இந்த அக்கவுண்ட் ஆரம்பிக்க என்னென்ன தேவை? பங்குச்சந்தை வருமானத்தை கண்காணிக்க அரசாங்கம் கேட்கும் முக்கிய ஆவணம் பான் கார்டு. அடுத்து உங்க மொபைல் நம்பரோட இணைக்கப்பட்ட ஆதார் கார்டு. எந்த அக்கவுண்ட்ல இருந்து பணம் வரப்போகுதுன்னு காட்ட பேங்க் பாஸ்புக் அல்லது செக் லீஃப். நீங்க தான் அந்த ஆளுன்னு உறுதி செய்ய ஒரு செல்ஃபி. இப்போதெல்லாம் எல்லாம் பேப்பர்லெஸ். வெறும் 5 நிமிடத்துல உங்க மொபைல்லையே அக்கவுண்ட் ஓபன் பண்ணிடலாம். அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது இதையும் தெரிஞ்சுக்கோங்க. சில புரோக்கர்கள் அக்கவுண்ட் ஓபன் பண்ண ஒரு 200 ரூபாய் வாங்குவாங்க. சிலர் இலவசமா செய்வாங்க. உங்க லாக்கரை வருஷம் முழுக்க பராமரிக்க AMC சார்ஜ்னு ஒரு 300 ரூபாய் வரை வாங்குவாங்க. நீங்க ஷேர் வாங்கும்போது புரோக்கருக்கு தரும் கூலி தான் புரோக்கரேஜ். இப்போ பல புரோக்கர்கள் நீண்டகால முதலீட்டுக்கு 0 சார்ஜ் பண்றாங்க. சத்யா கையில இப்போ 3 அக்கவுண்ட்டும் வந்தாச்சு. மணி அண்ணன் சத்யா தோள்ல தட்டி ஒரு கோயம்புத்தூர் அட்வைஸ் சொல்றாரு. சத்யா, வண்டி கிடைச்சிடுச்சுன்னு கண்ணை மூடிட்டு ஓட்டக்கூடாது. ட்ரேடிங் அக்கவுண்ட்ங்கிறது ஒரு கத்தி மாதிரி. அடிக்கடி வாங்கி வித்துக்கிட்டு இருந்தா புரோக்கருக்கு தான் லாபம். நல்ல கம்பெனியா பார்த்து வாங்கி டிமேட் லாக்கர்ல போட்டுட்டு நிம்மதியா தூங்கு. வருஷத்துக்கு ஒரு முறை லாக்கரை திறந்து பார்த்தா உன் சொத்து வளர்ந்திருக்கும். பங்குச்சந்தைங்கிறது ஏதோ பெரிய மாளிகை இல்லைங்க. அது ஒரு டிஜிட்டல் உலகம். உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போனே போதும். ஆனா சரியான புரோக்கரை தேர்ந்தெடுத்து பாதுகாப்பான முறையில் முதலீடு செய்யறது தான் புத்திசாலித்தனம்.
இப்ப சொல்லுங்க, நீங்க உங்க மேஜிக் அக்கவுண்ட்டை ஜீரோதாவுல ஆரம்பிக்க போறீங்களா இல்லை அப்ஸ்டாக்ஸ்லா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.